கடன் சுமை என்பது பலருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சிக்கலாக இருக்கிறது. மன அழுத்தம், பொருளாதார சங்கடம், நிம்மதி குறைவு எல்லாவற்றிற்கும் காரணம் நம்மை ஆட்டிப்படைக்கும் இந்த ஒரு பிரச்சனை தான். ஆனால் இதற்கு ஒரு எளிய ஆத்மீக தீர்வு இருக்கிறது நண்பர்களே. சிவ வழிபாடு. சிவபெருமான் கருணைக்கடல். அவரை பக்தியுடன் வணங்கினால் கடன் சுமை குறையும், பணவரவு அதிகமாகும், வாழ்க்கை செழிப்படையும். திங்கள்கிழமை விரதம், ஓம் நமசிவாய ஜெபம் மற்றும் சில சிறப்பு வழிபாடுகள் மூலம் நாம் நம்முடைய கடன் பிரச்சனைகளை குறைத்து நிம்மதி நிறைந்த வாழ்க்கையை அடையலாம். இந்த ஒரு வீடியோவில் எப்படி விரதம் செய்ய வேண்டும், எந்த பரிகாரங்களை பின்பற்றலாம், எப்போது பலன் கிடைக்கும் என்பதற்கான முழு விவரங்களையும் விளக்க இருக்கிறேன். சிவபெருமான் திருவருள் கிடைக்க உங்களுக்கு வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் எவ்வளவோ சம்பாதிச்சாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக பணம் முடங்கி போய்விடும். கடன் சுமை கூடிக்கிட்டே இருக்கும். இதிலிருந்து விடுபட சிவபெருமான் அருள் தேடணும் நண்பர்களே. அதுக்கு திங்கள்கிழமை விரதம் ரொம்ப நல்லது. அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க. திங்கள்கிழமை எப்படி விரதம் தொடங்கணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது எல்லாமே இந்த பதிவில் சொல்கிறேன் நண்பர்களே. வீடியோ கடைசி வரைக்கும் தயவு செய்து பாருங்கள். உங்களுக்காக இந்த வீடியோ. விரதம் எப்போது தொடங்கணும்? ஏதாவது ஒரு நல்ல திங்கள்கிழமை, அதாவது சந்திரன் நல்ல நிலையில் இருக்கும் நாள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. முதல் நாள் இரவே மனசுக்குள்ளே முடிவு பண்ணிக்கோங்க. நேற்று இரவே பசிக்காமல் லேசான உணவு மட்டுமே சாப்பிட்டு தூங்கணும். கடன் பிரச்சனை தீர வேண்டும், வாழ்க்கை முன்னேறணும், குடும்பத்துக்கு நிம்மதி வரணும், இதுக்கு தான் விரதம் பண்ணுறேன் என்று நினச்சிக்கோங்க. காலையில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, காலையில் எந்திரிச்ச உடனே குளிச்சிடுங்க. திருநீர் போட்டு வெள்ளை உடை அணியணுங்க. ஒரு மணிக்கும்பத்தில் தண்ணி விட்டு அதில் 3 வில்லுவிலை போட்டுட்டு ஓம் நமசிவாய மந்திரம் 21 முறை சொல்ல வேண்டும். வீட்டிலேயே இருந்தாலும் பரவாயில்லை, கோவிலுக்கு போனால் இன்னும் நல்லது. கோவிலில் சிவபெருமான் முன் வில்லு மலர் வைத்து ஓம் நமசிவாயா 108 முறை சொல்லுங்க. தேன், பால், விபூதி அபிஷேகம் பண்ணினா கடன் குறையும், பணம் பெருகும். கற்பூர ஆர்த்தி எடுத்து மனசுக்குள்ளே பேசிக்கோங்க. சிவபெருமான் என் கடன் சுமையை குறைச்சி வாழ்க்கை செழிக்க ஆகி தரணும் அப்படின்னு சிவபெருமானுக்கிட்ட மனமுருகி நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக சிவபெருமான் உங்கள் வேண்டுதலை கேட்பாங்க. உங்கள் வாழ்க்கையிலே கடன் பிரச்சனை எல்லாமே தீர்த்து கொடுப்பாங்க. என்ன சாப்பிடணும் அப்படின்னு பார்க்கும்போது, மொத்தமாக சொன்னால் சைவ உணவு மட்டும்தான் சாப்பிட்ணுங்க. கூடவே முடிந்தவரை முழு விரதமாக இருந்தால் இன்னும் நல்லது. காலையிலேயே மட்டும் பால், பழம், தேநீர், லேசான உணவு சாப்பிட்டுக்கோங்க. மதியத்துக்கு வெறும் பழம், மோர், தேநீர், பிஸ்கெட்டு மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கோங்க. இரவு சாதாரணமாக ஒரு லேசான சைவ உணவு மட்டும்தான் எடுக்கணும். சிறுதானியங்கள், காய்கறி, புளி சாதம், மோர் சாதம் இப்படி ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கோங்க. என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, அன்றைக்கி திங்கள்கிழமை விரதம் இருக்கிற அன்றைய நாள் அசைவம் சாப்பிடாமல் இருங்க. புளியோ காரசாரமான உணவோ நீங்கள் சாப்பிடாதீங்க. போதைப் பொருள்களை இருக்கவே கூடாதுங்க. அதிக கோபம், சண்டை, யாரை நம்பினாலும் கெட்ட வார்த்தை அதெல்லாமே சொல்லக்கூடாதுங்க. அதிக தூக்கம், அலசல், சோம்பல் அதெல்லாம் வேண்டாம். நம்ம மனசு சுத்தமாக இருக்க வேண்டும். முடிந்தவரை மொபைல், சினிமா, வீண் பேச்சு எல்லாமே குறைச்சிக்கோங்க. திங்கள்கிழமை அன்று யாரிடமும் கடன் வாங்க வேண்டாம் நண்பர்களே. மாலையில் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது, மாலை 6-7 மணிக்குள்ளில் திருநீர் போட்டுக்கோங்க. பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து சிவபெருமானை வணங்க வேண்டும். ஓம் நமசிவாய 21 முறை சொல்ல வேண்டும். மகா மிருத்யுஞ்சய மந்திரம் 11 முறை சொல்லுங்க. இது கடன் பிரச்சனையை குறைக்க உதவும். அந்த நாளில் மட்டும் முழு நேரம் சைவ உணவு சாப்பிடுங்க. முடிந்தவரை முழு விரதம் இருந்தால் இன்னும் நல்லது. முடிந்த அளவுக்கு அந்த நாளில் யாருக்காவது உதவி செய்யுங்க. எதையாவது தரம் பசுவுக்கு உணவு போடுங்க. எத்தனை நாளில் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கன்னு பார்க்கும்போது, 5 வாரம் இந்த விரதம் கடைபிடிக்கும் போது கடன் சுமை குறையும். 11 வாரம் கடைபிடிக்கும்போது பண வரவு அதிகமாக வரும். 16 வாரம் செய்யும்போது கடன் முழுசாக அடங்கும், வாழ்க்கை அமைதியாக இருக்கும். எத்தனை நாளில் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கன்னு பார்க்கும்போது, 5 வாரம் இந்த விரதம் கடைபிடிக்கும் போது கடன் சுமை குறையும். 11 வாரம் கடைபிடிக்கும்போது பண வரவு அதிகமாக வரும். 16 வாரம் செய்யும்போது கடன் முழுசாக அடங்கும், வாழ்க்கை அமைதியாக இருக்கும். இன்னும் இந்த திங்கள்கிழமை விரதத்துக்கு
இன்னும் அதிக நல்ல பலன் கிடைக்கணும் அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்னும் சில விஷயங்கள் அதிகமாக செய்யும்போது இன்னும் பலன் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. கோவிலில் நந்தி பகவானை வணங்கி நெய் அபிஷேகம் பண்ணுங்க, கடன் தீரும். பசுவுக்கு உணவு போடுங்க, பணச்சுமை தானாகவே குறையும். திங்கள்கிழமை வெள்ளை பூ வைத்து பூஜை செய்யுங்க, பணம் கண்டிப்பாக சேரும். இப்போது இதை யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். கடன் பிரச்சனை இருக்கிறவங்களும், பணம் வராமல் இருப்பவர்கள், பொதுவாக வாழ்க்கையில் அமைதி தேடுபவர்கள், சந்திர பகவான் துன்பம் கொடுக்கிறவங்களுக்கும் இந்த திங்கள்கிழமை விரதம் கை கொடுக்கும் நண்பர்களே. திங்கள்கிழமை விரதம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு தடங்கள் வந்தால் கவலைப்பட வேண்டாம் நண்பர்களே. சில நேரங்களில் பழைய கர்மா, கிரகங்களின் தாக்கம், ஆவிதோஷம் அல்லது நம்ம மன உறுதி சற்றே பலவீனமாயிருந்தால் கூட இந்த தடங்கள் வரலாம். அப்படி ஒரு நிலைமை வந்தால் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, விரதத்துக்கு தடங்கள் வந்தால் முக்கியமான விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் விரதம் பண்ண ஆரம்பித்ததுக்கு சிவபெருமான் ஏற்கனவே உங்களுக்கு திசை காட்ட ஆரம்பிச்சிருக்கிறார்கள். வழியில் ஏதாவது தடங்கள் வந்தால் அதை ஒரு பரிசோதனை மாதிரி எடுத்துக்கோங்க. அதை கடந்து விட்டால் பலன் சீக்கிரம் கிடைக்கும். நம்பிக்கையை விட்டு விடவே கூடாது நண்பர்களே. எத்தனை தடங்களும் துன்பங்களும் அத்தனை நாளே இருக்கும். அதனாலே பொறுமையாக மன உறுதியாக இருங்க. தடங்கள் வந்தால் எதை கவனிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, உடம்பு சரியில்லாமல் போனால் அதை ஒரு சோதனை மாதிரி எடுத்துக்கோங்க. அதிக கவலைப்படாமல் ஓம் நம சிவாயா சொல்லிக்கிட்டே இருங்க. சிறிய அளவிலாவது விரதம் செய்யுங்க. முழு விரதம் முடியலன்னா அப்படி நினைக்காமல் பழம், பால் மாதிரி லேசான உணவு மட்டும் சாப்பிட்ட விரதத்தை தொடரலாம். கோவிலுக்கு போக முடியலனா என்ன பண்ணுறது? வீட்டிலேயே பூஜை அறையில் தீபம் ஏற்றி ஓம் நம சிவாய 108 முறை சொல்லி வழிபடலாம். குறைவாகவே இருந்தாலும் விரதம் முற்றுப்பெறணும், அதுதான் விஷயம். முடிந்த அளவுக்கு கோவிலுக்கு போகவும் முயற்சி செய்யுங்க. கடுமையான தடங்கள் வந்தால் இந்த நேரங்களில் மனம் தளராமல் மகா மிருத்யுஞ்சய மந்திரம் தினமும் 11 முறை சொல்லுங்க. ஓம் நமசிவாய ஜபம் அதிகப்படுத்துங்க. வீட்டில் தீபம் ஏற்ற சிவபெருமானை தினமும் 1 நிமிஷம் கூட தியானம் பண்ணுங்க. அந்த நேரத்தில் யாருக்காவது உதவினால் நமக்கு சாபம் குறையும் நண்பர்களே. இந்த விரத நாள்களில் தடங்கள் நீங்க சிறப்பு பரிகாரமும் இருக்குது நண்பர்களே. திங்கள்கிழமை மாலை 6-7 மணிக்குள்ளில் சிவன் கோவிலில் நந்திக்கு நெய் அபிஷேகம் பண்ணுங்க. சகல தடங்களும் தீரும். கடன் அதிகமாக இருந்தால் அடுத்த 11 திங்கள்கிழமைகள் ஓம் நமசிவாயா 1008 முறை சொல்லி வழிபடுங்க. அந்த நாளில் மட்டும் யாருக்காவது பசும்பால் கொடுத்து உதவி பண்ணுங்க. மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். வீட்டில் கிழக்கு மூலையில் சிவலிங்கம் வைத்து தினமும் 3 வில்லு இலை வைத்து ஓம் நமசிவாயா சொல்லுங்க. தடங்களுக்கு காரணமான சோதனை காலம் எப்போது முடியுமென்னு பார்க்கும்போது, நீங்கள் மன உறுதி பாதிக்காமல் தொடர்ந்து 5-7 வாரங்கள் விரதம் பண்ணிட்டுன்னா தடங்கல்கள் குறைந்து பலன்கள் ஆரம்பித்து விடும் நண்பர்களே. 11 அல்லது 16 வாரத்திற்குள்ளில் தெளிவான ஒரு மாற்றம் கிடைக்கும். முக்கியமான விஷயம் என்னவென்றால், எப்படியாவது விரதத்தை முற்றுப்பெற செய்யணும். அதனால் தடங்கள் வந்தாலும் கடைசி வரைக்கும் உறுதி பிடிச்சு இருக்கணும் நண்பர்களே. இந்த விரதத்துக்கு பலன் வர நீங்கள் எவ்வளவு நேரத்துக்கு விரதம் பண்ணணும், எப்போது மாற்றம் காணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முக்கியமான விஷயங்கள் இருக்குது நண்பர்களே. பலன் வர வேகத்துக்கு 3 முக்கியமான விஷயங்கள் இருக்குது, காரணங்கள் இருக்குது. உங்கள் கர்ம பலன், நம்ம பணி, நம் நேர்மறை எண்ணங்கள் எவ்வளவு உள்ளது என்பதின்படி பலன் வரும் நேரம் மாறும். விரதத்துக்கான மன உறுதி, எந்த ஒரு சின்ன தடங்களும் மனதை குலைக்காமல் முழு நம்பிக்கையோட விரதம் இருக்கணும். நம்ம ஜப சக்தி, ஓம் நமசிவாய ஜபம், நந்தி அபிஷேகம், பசுவுக்கு உணவு கொடுப்பது போன்ற சிறப்பு வழிபாடுகள் இருந்தால் பலன் சீக்கிரம் கிடைக்கும். இந்த விரதத்துக்கு பலன் சீக்கிரம் வர என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, திங்கள்கிழமையில் மட்டும் பசுவுக்கு உணவு ஓடுங்க, கடன் சுமை குறையும். திங்கள் பிரதோஷ நாள்களில் சிவன் கோவிலில் அபிஷேகம் பண்ணுங்க. ஓம் நமசிவாயா 1008 முறை சொல்ல வேண்டும். இதை 11 திங்கள் தொடர்ந்து பண்ணி பாருங்க, மிகப்பெரிய நன்மை வரும். முடிந்த அளவிற்கு தங்கம், வெள்ளி, பசுமை பொருள்கள் சேர்க்கலாம். இது சந்திர பகவானை நல்லபடி வலிமைப்படுத்தும். இனி பலன் வருவதற்கு முன்னாடி என்ன மாதிரி முன்னோட்டம் வரும்? கடன் கொடுத்தவர்கள் தானாக திரும்ப பணம் தருவாங்க. பண வரவு அதிகமாகும். எதிர்பாராத லாபம் வரும். திடீரென நல்ல வேலை வாய்ப்பு அல்லது பொது வருமானம் வரும். மனசு லேசாகும். பழைய கவலைகள் குறையும். கடன் சுமையை குறைக்கவும் பண வரவை அதிகரிக்கவும் சிவ வழிபாட ஒரு சிறந்த பரிகாரம். திங்கள்கிழமை விரதம், ஓம் நமசிவாய ஜபம், நந்தி அபிஷேகம், பசுவுக்கு உணவு ஆகியவை நிச்சயமாக நன்மை தரும்.
நம்ம மன உறுதி, நல்ல செயல், சிவனின் நம்பிக்கை, இந்த மூன்றும் இருந்தால் நிச்சயமா வாழ்வில் நல்ல மாற்றம் வரும். பொறுமையுடன் உறுதியுடன் விரதம் தொடருங்கள். நல்ல காலம் வரும். கடன் தீரும். நிம்மதி பெருகும். சிவபெருமானின் அருள் உங்களோடு இருக்கட்டும். ஓம் நம சிவாயா.